அஜித்குமார் தனிப்படை காவலர்களால் கொடூரமாக கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் புகார் கொடுத்த நிகிதா குறித்த பல்வேறு ஐயங்கள் எழுந்த நிலையில் அவர் வெளியிட்டுள்ள இரு காணொலிகளிலும் உள்ள முரண்கள் பேசுபொருளாக மாறியுள்ளது. அந்த டெம்பரரி போலீஸ் ஸ்டாப் மேல உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? கண்டிப்பா சரி, அவர் தான் எடுத்துட்டு போனாரு. அஜித் உயிரிழப்பதற்கு முன் வெளியிட்ட வீடியோவில் அவர் மட்டுமே காரை எடுத்துச் சென்று பார்க் செய்துவிட்டு 1 மணி நேரம் கழித்து சாவியை கொடுத்ததாக கூறியுள்ளார். காரை நானே கொண்டு போய் நிப்பாட்டிட்டு வரேன், எங்ககிட்ட கார் சாவி வாங்கிட்டாரு. உள்ள நான் வீல் சேரோட அம்மாவோட கோயிலுக்குள்ள சாமி தரிசனம் பண்ண போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சுதான் வந்து சாவி எங்களுக்கு கொண்டாந்து கொடுத்தாரு. ஆனால் இரண்டாவது வீடியோவில் அவருக்கு அஜித் ஒருவர் மட்டும் உதவவில்லை, இன்னொரு கோவில் பணியாளரும் உதவியுள்ளார் என்று குறிப்பிட்டிருக்கிறார். இன்னொருத்தர் வந்தார், அவர் பெர்மனன்ட், அவரது வண்டி தள்ள அவர் வந்தாரு. இல்லைங்க நானே தள்ளிக்கணும், இல்லம்மா நான் வந்தா கொஞ்சம் சீக்கிரமா உள்ள போயிட்டு வந்தேன். அதேபோல கார் சாவி அஜித் ஒருவரிடம் மட்டும் இருக்கவில்லை, கோவிலுக்குள்ளும் கைமாறி இருக்கிறது. ஆனால் முதலில் வெளியிட்ட வீடியோவில் அஜித் ஒருவரிடம் மட்டுமே கார் சாவி இருந்ததாக நிகிதா கூறியுள்ளார். அவர் வந்து வீல் சேர் கொண்டு வந்து கொடுத்துட்டு காரை நானே கொண்டு போய் நிப்பாட்டிட்டு வரேன், எங்ககிட்ட கார் சாவி வாங்கிட்டாரு. அதேபோல உணவு உண்ணச் செல்லும் போதுதான் பின் இருக்கையில் இருந்த பையில் நகை இல்லாததை கவனித்தோம் என முதல் வீடியோவில் கூறிய அவர் இரண்டாவது வீடியோவில் கோவிலிலேயே உணவு உண்டதாக கூறியுள்ளார். கொஞ்ச தூரம் போனோன்னே இவங்க சாப்பிடலையேன்னு சொல்லிட்டு நான் இவங்களை சாப்பிடுறீங்களாமான்னு கேட்டேன். அப்புறம் நகையெல்லாம் போட்டுக்கோங்க ரொம்ப மொட்டையா இருக்குன்னு சொல்லிட்டு பின்னாடி திரும்பி பேக்ல பார்க்கும்போது பேக் வெளியே கடந்தது. அது புளியோதர கோயிலே வாங்கி அவங்க வண்டி வரப்புல சாப்பிடுங்கம்மான்னு சொல்றேன், சாப்பிடுறாங்க. அதேபோல் முதல் வீடியோவில் அஜித்குமார் 500 ரூபாய் கேட்டு சண்டையிட்டார் என கூறியிருந்த அவர் இரண்டாவது வீடியோவில் அது பற்றி எதுவும் வாய் திறக்கவில்லை. என்கிட்ட 500 ரூபாய் கேட்டு அவர் கொஞ்சம் தகராறும் பண்ணாரு. வீல் சேர் கொண்டு வந்தால 500 ரூபாய் கொடுங்க, நாங்கள் 5 ஸ்டாஃப் இருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. நான் 100 ரூபாய் தான் கொடுத்தேன். இதன் மூலமாக எதை மறைக்க விரும்புகிறார் எனும் கேள்வி எழுகிறது. உண்மையில் நிகிதா பையில் நகை இருந்ததா? முதலில் உணவு உண்ண வெளியே சென்றதாக கூறிய அவர் இரண்டாவது வீடியோவில் ஏன் கோவிலிலேயே உணவு உண்டதாக சொல்ல வேண்டும்? 500 ரூபாய் கேட்டு சண்டையிட்டதை ஏன் இரண்டாவது வீடியோவில் குறிப்பிடவில்லை? கார் சாவி 2-3 நபர்களிடம் கைமாறியது குறித்து ஏன் முதலில் சொல்லவில்லை? எந்த அடிப்படையில் அஜித் மீது சந்தேகம் வந்தது என பல கேள்விகளுக்கான விடை இன்னும் கிடைக்கவில்லை. புதிய தலைமுறைக்காக ஷண்முக பிரியா.